அதே மாதிரி கூப்பிடு நான் வந்துடுவேன். என்னன்னு கூப்பிடணும்? தனுஷ் வாடான்னு கூப்பிடு. தனுஷ் வாடா. பண்டி காமாட்சி பண்டி. வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப் ஃபிளவர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். மாப்பிள்ள இதோட பேர் என்ன மாப்பிள்ள? மறந்துருச்சு. வேவ் போர்டு. இதோட பேர் வேவ் போர்டுங்க. ஆக்சுவலி இதை தான் நான் ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டேன். பட் இதில் ஒரு மைனஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபன் பண்ணலாம். ஆனால் டைல்ஸு அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இந்த ஃபன் பண்ண முடியும். ரோட்டில் போய் பண்ண முடியாது. அது ஒரே ஒரு மைனஸ் தான் இதில். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் இது ரோட்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டேன். ஆனால் இது மாப்பிள்ள பண்ணி பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இவன் ஸ்லைட் பண்ணுறது பண்ணலாம். ஆனால் எனக்கு பண்ண தெரியாது. சும்மா அப்படியே ஆனால் ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. மாப்பிள்ள நான் இதில் கற்றுக்கிட்டேன் நல்லாவே. ஸ்கேட் போர்டில் ஸ்டண்ட்டு. ஏதாவது நம்ம கோயம்புத்தூர்ல ஏதாவது கிளாஸ் இருக்கான்னு கேட்டு பாருங்க. பார்த்து கோயம்புத்தூர்ல ஏதாவது கிளாஸ் இருக்கான்னு கேட்டு பாருங்க. நம்ம போய் பண்ணலாம். தான் கிளாஸ் எடுக்கறாங்கன்னு தெரியல. டெக்கத்லான் இருக்குல்ல. ஆனா டெக்கத்லான் இங்க இருந்து ரொம்ப தூரம் இல்ல. நீலாம்பூர் பிராட்வேக்கு மாத்திட்டாங்க. அங்க போனா நாங்க vlog எடுக்கலாம்டா. சூப்பரா. ராமநாதபுரம்க்கு அதுக்கு சரி, நம்ம ஏதாவது பிளான் பண்ணுவோம். போய் vlog எடுக்கலாம். சோ டிடிஎஃப் இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடிங்க, ஆக்சுவலி இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா நம்மளோட தனுஷ் மாப்பிள்ளையோட வீட்ல தான் இருக்கோம். தினமும் வந்து பாத்தீங்கன்னா எங்க வெள்ளியங்காட்டுல இருந்து காலேஜ் வரும்போதுங்க, வெள்ளியங்காட்டுல இருந்து காலேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது காலேஜ் கிளம்பி வர வழியில தனுஷ் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வந்து தனுஷை கூப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தா காலேஜ் போவோம். அதுக்கப்புறம் கட்டடிக்கிற நாள்லாம் வந்து பார்த்தா கட்டடிச்சுட்டு இங்கே தான் எங்கே சுற்றிட்டு இருப்போம். இந்த ரயில்வே ஸ்டேஷனு, இந்த ரயில்வே ட்ராக்கு, அதுக்கப்புறம் பார்க்கு, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருப்போம். வீட்டில் இருப்போம். ஸோ வந்து காலேஜ் டேஸ் இப்போ வந்து என் மாமா பொண்ணு காலேஜ் போகிற மாதிரி தெரியல. தினமும் நான் தான் காலேஜ் போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்குள்ளே இருப்போம். இப்போ நாங்கள் எல்லா நாளும் வெளியே இருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, டிடிஎஃப் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்மளோட கார் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது. கையில் கார் இல்லாமல் இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கார் இல்லாமல் ஒரு கண்டென்ட்டுமே இல்லை தெரியுமா? பேசிக்கிட்டே இருக்கனால தான் நீ யூடியூபர் ஆயிட்ட. இல்ல மாதிரி கண்டென்ட் வரல, பேச தெரியல. டேய் இல்லடா, நம்மகிட்ட பேசுறதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்குல்ல. யதார்த்தமா பேசும்போது என்ன வேணா பேசலாம். இப்போ வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற ஒரு கான்ஷியஸாவே இருக்கு உனக்கா. நம்ம அப்படி நீ மறந்துரு. நம்ம கண்டென்ட்ல சம்பந்தமே இல்லாம சிரிக்கிறதுன்னு ஒருத்தர் இருக்காங்க. இல்லடா சிரிக்க மாட்டான். நீ நம்ம கேமரா ஆன் பண்ணி இருக்கிறதே மறந்துரு. நீ உன்கிட்ட பேசிட்டு இருக்க, நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படி நம்ம நினைச்சு அது ஒரு மாதிரி பாக்குறவங்களுக்கு போர் அடிக்கும் போது ஒரு கான்ஷியஸ் ஆகும்ல. அதெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. அதெல்லாம் எடிட்டிங்ல பாத்துக்கலாம். ஏதாவது ஒரு மாதிரி மொக்கையா நம்ம பாட்டுக்கு லூசு மாதிரி பேசி வச்சிருப்போம், அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிக்கலாம். அதெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லைங்க. ஸோ வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தனுஷ் கேடி. ஸோ இப்போ தனுஷ்குமார்னு பேர் மாத்திட்டான். இல்ல பேர் தனுஷ்குமார் தான். ஆமா. ஸோ வந்து மாப்பிள்ள வந்து பாத்தீங்கன்னா எங்களோட காலேஜ் டேஸ்ல ஆக்சுவலி ஸ்கூல் டேஸ்ல இருந்து அப்போ வந்து டப் ஸ்மாஷ் பண்ணிட்டு இருந்தேன். டிக்டாக் ஃபர்ஸ்ட் வந்து டப் ஸ்மாஷ் தான் பண்ணேன். அது அக்கா பண்ணிட்டு இருப்பாடா, நான் பண்ண மாட்டேன். இல்ல மச்சான், நீ டப் ஸ்மாஷ் பண்ண. அதுக்கப்புறம் தான் டப் ஸ்மாஷ்க்கு அப்புறம் மியூசிக்கலி பண்ணோம். மியூசிக்கல பேர் மாத்திட்டானுங்க. டேய் எதுக்கு ரசிக்கிற? அது இந்த பையன் மாதிரி தாங்க மியூசிக்கலி பண்ணிட்டு இருக்கும்போது டிக்டாக்னு பேர் மாத்தினானுங்க. அப்புறம் டிக்டாக்கே மாத்திட்டானுங்க. இன்ஸ்டாகிராம் வந்துச்சு, ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். செம்மையா ஆக்ட் பண்ணுவாங்க மாப்பிள்ளைங்க. இல்ல இப்போ எதுவும் பண்றது இல்ல. இப்போ ப்ரமோஷன்ஸ் தான். ஒரு கம்பேக் கொடுக்கணும். நாங்க ரெண்டு பேருமே ஒரு பெரிய கம்பேக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜிம்லாம் போயிட்டு உடம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கு. ஆனா நான் தான் சொல்றேங்க மாப்பிள்ளை, இப்போ நான் எதை என்னமோ சொன்னேன் மறந்துட்டேன். இன்னைக்கு என்ன vlog ஆக்சுவலா அதான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த விஷயத்தை மறந்துட்டோமே. மாப்பிள்ள வந்து ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் தான் கம்பேக் கொடுக்க முடியணும் நம்ம யோசிச்சிட்டோம்னா அப்புறம் கொடுக்கவே முடியாது. டக்குன்னு கொடுத்துடணும். இவ்வளோதாங்க. இதுக்கப்புறத்துலேருந்து நானும் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடும், மாப்பிள்ளை வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடும். ரெகுலராக வீடியோ போட இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்பேன். ஆக்சுவலி டிடிஎஃப் இன்னைக்கு என்ன vlogனு வந்து பார்த்தீங்கன்னா, கையில் கார் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம மாப்பிள்ளையோட கார் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது அவங்க தருவாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஈவன் தான் நம்ம வேற ஒரு கார் வாங்கணும் இல்லைங்க. கார் எல்லாமே கடுப்பாக தான் இருக்குது. நம்ம கார் மதுரையில் இருக்குது. ஸோ வந்து நான் என்ன முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தேன் தான். ஆல்ரெடி என் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கார்ஸ் இருந்துச்சு. அதில் இப்போ ரொம்ப வர்த்தியாக ஃபீல் பண்ணக்கூடிய கார் வந்து பண்ண ரெண்டு கார். ஒன்று வந்து எம்ஜியோட சைபஸ்டர் கார். அந்த காரோட காஸ்ட் வந்து பண்ண கிட்டத்தட்ட ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? ஷோ மாப்பிள்ளை வேணுமா நமக்கு? அவனுக்கு ஒரு மைக்க மாட்டி அவனை பேச சொல்லலாம், பேச மாட்டான். சிரிக்கிற சவுண்ட் மட்டும் வரும். ஆமாம். ஸோ டிடிஎஃப் சைபஸ்டர் கார் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க எம்ஜியோடது. காஸ்ட் வந்து பண்ணால் 85 lakhs வருது. அவ்வளோ காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு அந்த காரில் என்னென்ன வாசம் வருதுன்னா, ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி சூப்பர் கார் மாதிரிங்க. சூப்பர் கார்னே வச்சுக்கலாம். ஆனால் அது ஒரு இவி வெஹிக்கிள். கிட்டத்தட்ட ஒரு 550 kilometers வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் கிடைக்கும் ஒரு சிங்கிள் சார்ஜில். ஒரு 500 kilometer வச்சுக்கலாம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஒரே சிங்கிள் சார்ஜில் வந்து பண்ண சென்னை போயிடலாம். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்துடலாம். இங்கேருந்து பெங்களூர் போயிடலாம். பெங்களூரையும் தாண்டி போகலாம். ஸோ அது வந்து சிசர் டோர்ஸுங்க. டோர் திறந்தோம்னா நம்ம லேம்போகினியில் மேலே திறக்குள்ள மச்சான் கார் கதவு இப்படி திறக்கும்ல, அந்த மாதிரி வந்து பண்ண திறக்கும். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்து பண்ண லான்ச் பண்ணது. ஏதோ ஒரு வீடியோவில் கூட வந்து பண்ண லான்ச் ஆயிடுச்சான்னு சொல்லி நான் கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் சிசர் டோர்ஸு மேலே ஃபுல் ரோஃப் ஓப்பன் ஆகும் மாப்பிள்ள. எனக்கு இந்த என்ன ப்ரைஸ் வருது?
85 lakhs பக்கம் வருது. ஸோ எல்லாமே லோன் தான் போடணும். ஆனால் நான் கொஞ்சம் காசு வச்சுருக்கேங்க, அந்த கொஞ்சம் காசை வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ கார் இல்லாமல் ரொம்ப கடுப்பாக இருக்குது. உங்களுக்கு தெரியாத சூழ்நிலை நம்ம இப்போ பைக் எடுத்துகிட்டு ஓட்ட முடியாது. கார் ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. சைபர் ஸ்டாரில் 2 பேர் தான் போக முடியும். ஐயோ சூப்பர் காருங்க. கப்பிள் vlog தான் வரும். இல்லை கப்பிள் vlog நாங்கள் பண்ண மாட்டோம். அது அவங்க வரமாட்டாங்க. நானும் பண்ணுற அந்த கப்பிள் vlog ஐடியாலாம் இல்லை. ஸோ டிடிஎஃப் சைபர் ஸ்டாரில் ஸ்டோரேஜ் கூட கொஞ்சம் இருக்குது. மற்ற சூப்பர் கார் கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சைபர் ஸ்டார் சூப்பர். ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு ஒரு கார் வாங்குறா, அதுக்கப்புறம் கொஞ்சம் லக்ஸரி கார்லாம் வாங்கலாம். இல்லை மாப்பிள்ள அதான் ஒரு கார் வாங்கிட்டேனேடா. அந்த கார் தான் இன்னும் எடுக்கல வெளியே. அது எடுத்துருவேன்ல. சரி அதை எடுத்துட்டு அது ஃபேமிலிக்காக வச்சுக்கிட்டு ஸ்டிக்கர்லாம் பிரிச்சுட்டு இது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு பிளான். இன்னொரு கார் ஒன்று பிளான் இருக்குது. ஒன்று வந்து சைபர் ஸ்டாருங்களா, இன்னொன்று வந்து ஹைலக்ஸ் காருங்க. ஹைலக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஈவி வண்டி வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தேன்ல, அந்த ஈவி வண்டியை கூட மேலே ஏற்றிட்டு இங்கேருந்து நம்ம எங்கேயாவது ஒரு கர்நாடகா கேரளா போயிட்டோம் இல்லை காஷ்மீர் சைட் போயிட்டோம்னா கூட அங்கே காரை நிப்பாட்டிட்டு அந்த வண்டியை எடுத்துகிட்டு ரூம் பண்ணலாம். அப்படியே ஊருக்குள்ளெல்லாம் சுற்றுறதுக்கு பைக் தான் கரெக்ட். ஹைவேஸில் போகும்போது மட்டும் கார் எடுத்துக்கலாம். அந்த ஊருக்குள்ளெல்லாம் வந்து பண்ண ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஜாலியாக சுற்றிட்டு மறுபடியும் வண்டியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கார் எடுத்துகிட்டு சுற்றலாம். ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. பேசுகிற ஸ்பீடு எனக்கு பாதி புரியவே மாட்டேங்குது. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல. என்னடா சொல்கிறேன், நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேனோ. மேபி பார்க்குறவங்களுக்கு புரியும், அவங்க ரெகுலராக அவங்க வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல. அப்போ டிடிஎஃப் ஆக்சுவலி நானே கொஞ்சம் இழுத்து தான் பேசுவேன். சரி வா வா வா. அதாங்க இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பிளான்னு வந்து பார்த்துட்டுனா ஹைலக்ஸ் காரை வந்து பண்ண டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஹைலக்ஸில் வந்து பண்ண 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக் அண்ட் வந்து இன்னொன்று வந்து பண்ண நான் ஆட்டோமேட்டிக். நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு ஆட்டோமேட்டிக் கார் இருக்குது, அதுதான் வந்து பண்ண மதுரை பார்க்கிங்கில் நிற்குது. அதனால வந்து இது ரெக்கார்டுமா நான் பேசின ரெக்கார்டு என்ன பேசுகிற ரெக்கார்டுங்க. ஸோ அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக் தான் பிளான் பண்ணேன். ஸோ வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாகும்னு நினச்சிங்க. ஸோ வந்து ஹைலக்ஸோட ரேட் என்னென்னு, ஹைலக்ஸ் வந்து சூப்பரான கார்டா. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் உட்காரலாம். பின்னாடி வந்து பண்ண ஒரு லோட் வெஹிக்கல் மாதிரி இருக்கும். நம்ம அங்கேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு செட்டப் போட்டு படுத்துட்டு கூட போகலாம். அப்படி இல்லைன்னா அங்கே வந்து நிறைய லக்கேஜஸ் லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சூப்பரான ட்ராவலிங் வண்டி, அதுவும் நமக்கு அது கரெக்டாக இருக்குங்க. மேலே வந்து பண்ண டென்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி லோட் பண்ணி செம்ம வெயிட்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த 2 காரையும் பிளான் பண்ணி மைண்டில் வச்சுருக்கேன். 2யும் வந்து பண்ண டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணலாங்க. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து பண்ண ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி. ஸோ வந்து அகைன் வந்து வந்து உங்களுக்கெல்லாம் காட்டினது கிடையாதுல்ல. ஸோ வந்து இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி அண்ட் வந்து நம்ம மாப்பிள்ளை வந்து பண்ண ஜென்யூனான ரிவ்யூ கொடுப்போம். ஸோ வந்து மாப்பிளோட ஜென்யூனான ரிவ்யூ வச்சுட்டு எந்த வண்டி வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணலாம். சைபர் ஸ்டார் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்மளோட கோயம்புத்தூரில் அவைலபிள் கிடையாது, சென்னையில் தான் அவைலபிள் இருக்குங்க. ஓகே டீட்டெயில்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சரி பார்த்து காரில் எடுத்து அதுக்கப்புறம் லாக் பண்ணி பண்ணுறீங்க. நம்ம சேனலுக்கு அப்போ வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டு ஓகே டீட்டெயில் வாங்க வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிடல. ஆக்சுவலி கூப்பிட்டோம், மாப்பிள்ளை தான் வந்து பார்த்தா வரமாட்டேன்ட்டான். ஏன்னா நம்ப முடியல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நம்ம எப்படி சொல்றது, எனக்கு வர மாதிரி இதில் பேசுறதுக்கு நார்மலாக பேசு தனுஷ். vlog எடுக்கிறதுக்கு வந்து சொல்லி தரேன், சொல்லு எப்படி பேசணும். ஐயோ அப்படி இல்ல, நீ நார்மலா நம்ம கிட்ட பேசுற மாதிரி பேசு. இந்த கேமரா டோட்டலா மறக்க முடியல, அது கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு, எப்படி மறக்கிறது நானு. கை விட்டுட்டு ஓட்டது மொத்தம் அது வேற போட்டுருவாங்களா. ஏதாவது வந்து எனக்கு கால் பண்ணா ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கல்யாணம்னு சொல்லாம தனுஷ் ஃப்ரீயா இருக்கியாடா இல்ல ஏதாவது ஒர்க் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கான். இல்ல மாப்பிள்ளை ஃப்ரீ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னடாச்சு சொல்லுடா அப்படின்னா. இல்லடா இந்த மாதிரி குருவாயூர் வரைக்கும் போயிட்டு வரணும், ஒரு சின்ன எமர்ஜென்சி வாடா அப்படின்னு இருக்கான். எல்லாம் சொல்லிட்டான். அஜீஸ் வந்துட்டு என்கிட்ட என்ன சொன்னா, ஆக்சுவலா போன் எடுத்தனா ஃப்ரீயா எல்லாமே கேட்டான், ஃப்ரீ தான்டா சொல்றான் அப்படின்னு வந்துட்டு வேஷ்டி ஷர்ட் எல்லாம் எடுத்துக்கோ, நம்ம ஒரு சின்ன வேலையா போறோம் அப்படின்னா. வேலைக்கு போறதுக்கு எதுக்கு வேஷ்டி ஷர்ட் அப்படின்னு யோசிச்சேன் ஃபர்ஸ்ட். சரி ஓகேடா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். குருவாயூர் வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னா. சரி ஓகே பாட்டி வீடு வரைக்கும் போயிட்டு வர வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வந்துட்டு உனக்கு கால் பண்றேன்னா அப்படின்னா. என்னடா ஆச்சுன்னு திருப்பி கேட்டேன். இன்னொரு டைம் போன் பண்ணும்போது கேட்டேன், இல்ல வாசனுக்கு கல்யாணம் அப்படின்னா. என்ன விளையாடுறானுங்களா இல்ல vlog கண்டென்ட்காக ஏதாவது சொல்றானுங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படா அப்படி சொல்லிருக்கோம், கண்டென்ட்காக கூட சொன்னது. அப்புறம் பார்த்தா நிஜமா இவனே கால் பண்ணா. இவனுக்கு கால் பண்ணா இவன் அதான் சொல்றான், கல்யாணம் ஆயிடுச்சு வந்து காலையில கிளம்பி வந்துரு அப்படின்னு. காலையில எல்லாம் இல்ல, சாயந்தரமே உன்னை பிக்கப் பண்ணிட்டு போறதுதான் பிளானு. அஜய் வந்து இவனை கார்ல கூட்டு போறதுதான் பிளானு. சோ வந்து மாப்பிள்ள இருந்துட்டு வரேன்னு சொல்லி கடைசியில போன் எடுக்காம விட்டாங்க. நான் அப்போ சொன்ன முடியல, ஒரு மாதிரி எப்படி சொல்றது. இப்ப பசங்க என்ன ஒரு மைண்ட் செட்ல பேச்சுலர்லயே இருந்து அப்படி பார்த்தாச்சு. இப்ப நான் கல்யாணம் ஆன பையன் மாதிரியா இருக்கேன் இல்ல, அதே மாத்தாங்க இருக்கேன். நான் சொல்றேன் மேம் உன்கிட்ட வாசம் எங்க வெளியே போலாம் அப்படின்னா, இல்ல மாமா காலேஜ்ல லீவ் இல்லைங்க. ஏத்துக்க முடியலன்னா ஒரு மேரிட் மென்னா பார்க்க முடிய மாட்டேங்குது. ஆமா அது உண்மைதான். அதாங்க எங்க வெளியே போலான்னு சொல்லி கூப்பிட்டோம்னா, இல்ல மாமா காலேஜ்ல சின்ன பையன் மாதிரியே இருந்து பழகிட்டோம். அதனால ஒரு இல்ல இப்போ நம்ம சின்ன பையன் தானா, மேரிடாலாம் யோசிக்காத. நம்ம எப்பவும் இளமை தான், எப்பவும் சிங்கிள் தானே மேரிட். நீ என்னடா சிரிக்க முடியும்னா செய்வியா சொல்ல. ஆமா என்னது செட் ப்ராப்பர்ட்டி சிரிக்கும் அவ்வளவுதான். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், மாப்பிள்ள ஹைலக்ஸ் வாங்கட்டுமா இல்ல சைபர் ஸ்டார் வாங்கட்டுமா. மாப்பிள்ள ஹைலக்ஸ் எடுத்தா உனக்கு செம்ம யூஸ், ஆனா நீ ஏன் சைபர் ஸ்டார் எடுத்தீங்கன்னா உனக்கு சரியான மாசு அப்படின்னா. சோ பாப்போம்.
டிக்கெட் டைம் வாட்ச்னா ஈவினிங் 2:40 ஆஃப்டர்நூன் தான் சொல்லணுமோ? ஏன்டா சிரிச்சிங்க இப்போ? எனக்கு தெரியல. அது ஏதோ தெரியாம சொல்லிட்டு நானே டக்குனு அதுக்கு தெரியும். அதுக்கு சிரிக்கல. ஓ இது வீடியோ ஆன் பண்ணா சிரிப்பு வந்துருது. எனக்கு சம்மந்தமே இல்லாம. சரிங்க, ஏதோ ஒன்று தெரியல எப்போ வருது. கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. 12:01 ஆனா அது இயர்லி மார்னிங்கா இல்ல மிட் நைட்டா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சுங்க. அப்புறம் தனுஷ் மாப்பிள்ள தான் சொன்னா இல்ல அது மிட் நைட் தான். ஒரு காலையில ஒரு 3 மணில இருந்து வேணா நம்ம இயர்லி மார்னிங்னு சொல்லலாம்னு சொன்னா, அதே மாதிரி இப்போ டைம் வந்து 2:38 ஆச்சு. இது ஆஃப்டர்நூனா இல்லை ஈவினிங்கா? இல்லை ஆஃப்டர்நூன் தான் போல. அதுவும் ஒரு 3 o'clock மேலே தான் ஈவினிங் ஆகும் போல. ஸோ டிடிஎஃப் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? ஒன் வே கிடையாது இல்லை அது ஒன் வே தான். இல்லடா ஒன் வேவா இல்லை ஒன் வே தான். ஸோ டிடிஎஃப் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா எங்கடா போயிட்டு இருக்கோம்? ஒரு லேக்குக்கு போயிட்டு இருக்கோங்க. வண்டி போயிட்டோம். என்ன லேக் அது? முத்தனம் குளமா? முத்தண்ணன் குளம். உண்மையாவே வாடா? டேய் நீ சிரிச்சினா உன்னை வாயிலே பங்குன்னு குத்த போறேன்டா நானு. முத்தண்ணன் குளம். முத்து அண்ணன் குளம். சிரிக்கிறது மட்டும் தாங்க. இல்லங்க மாப்பிள்ள சும்மா சொல்றான்னு நினைக்கிறேன். ஏய் சீரியஸா அதான்டா. சோ வந்து இப்போ நம்ம முத்தண்ணன் குளம்னு சொல்லி பழக்கிட்டாங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர் லேக்குக்கு போறோம். அங்க வந்து வணக்கம் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி. வணக்கங்க கோவை. அப்படியா? வணக்கங்க கோவை. ஆமா. ஆஹா. இந்த வாங்க போங்க எங்க இருந்து வருதுன்னாங்க. இங்க இருந்து தான் வருது நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து. ஏன் மாசா வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலன்னா ஆக்சுவலி டெஸ்ட் ட்ரைவ் பண்றதுக்கு 1 hour பக்கம் ப்ராசஸ் ஏதோ ஆகுமாமாங்க. டேரக்டா வீட்டுக்கே எட்டு வரேன் அப்படின்னாங்க. என்ன பண்றது? எடுக்க கூடாதா? ஆமா எடுக்க. என்னடா பண்ற? இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தானே போட்டு வச்சிருக்காங்க. போ நீ போ. ஸோ மதிப்புமிக்க கோயம்புத்தூர் காவல்துறை வணக்கங்க கோவை. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு விட்டு போடா எல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதா? இருபது நிமிஷம் மாப்பிள்ள சேஃப்டி பர்பஸ்க்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. வந்து இந்த மாதிரி கம்பிலாம் போட்டிருக்காங்கன்னா தயவு செஞ்சு உள்ளே போய் விளையாட வேணாம். ஏன்னா எவ்வளவோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் விளையாடுறேன்னு சொல்லி நிறைய பேர் இறந்துருக்காங்க. இங்கே தான் ஒரு பட்டன் இருக்கும். நானும் தேடுறேன், அமுக்க முடிய மாட்டேங்குது. டவுட்டு, லைட்டு இங்கேருந்து அடிக்குது. எங்கள் மூஞ்சியில் லைட் இருக்குமா? இருக்கா? கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. எப்படி இருக்கும்? இப்போ இருக்கும். ஸோ டிடிஎஃப் எங்கள் கூட வந்த தம்பியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரில்ஸ் எல்லாம் தாண்டி போய் விளையாடுற ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமான பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கம்பியை தாண்டி போய் வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், சும்மா அங்கே போய் உட்காரணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ அது ஒரு வயசு கோளாறு. அது வந்து போகணுன்னு தான் தோணும். ஸோ நம்ம தம்பி பண்ண மாதிரி. ஸோ அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான். இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். இப்போ நம்ம கூட தான் இருக்காங்க. அதனால நம்ம சொல்லி திருத்திடலாம். நம்ம இப்போ கூட நம்ம ஒரு தண்ணி பற்றி பேசிட்டு இருந்தோமே. என்ன தண்ணி? சரக்கு. அந்த தண்ணிடா. நம்ம எங்கள் ஊர் சைடில் தேக்கம்பட்டி, எங்கள் ஊர் சைடில் நெல்லித்துறைன்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே கூட நாங்கள் வந்து பண்ண காலேஜ் டைம் ஸ்கூல் டைம்லலாம் போய் விளையாடுவோம். ஆனால் அங்கேயும் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அது டேம் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்கல்ல 4 மணிக்கிட்ட அந்த இதில். அதனால பார்த்து சேஃபாக இருங்க. அண்ட் வந்து சில இடத்துல ஆழம் இருக்கும், சில இடத்துல ஆழமாக இருக்கும், திடீர்னு தண்ணி திறந்து விட்டுருவாங்க. ஆனால் ஜம்முன்னு இருக்குங்க, நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உள்ளே வரும்போது வணக்கங்க கோயம்புத்தூர் அப்படின்னு பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. போட்லாம் விட்டு இன்னும் டெவலப் பண்ணி ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். புரியல? கப்பிள் கோல்ஸ்லாம் பண்ணலாம் நீங்க. என்ன மாப்பிள்ள? காதலர்கள் காதலிகள். ஸோ அங்கே கொஞ்சம் சில காதலர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க சைடு போகும்போது மட்டும் நாங்கள் கேமரா ஆஃப் பண்ணிடுவோம். எந்த ஒரு கப்புள்ஸையும் நாங்கள் பிரிக்கிறதுக்கு நாங்கள் ஆசைப்படலை. எங்கனால எல்லாம் வாழ்ந்தவங்களா மட்டும்தான் இருக்கணுமே தவிர அவங்களோட கல்யாணம் ஆயிடுச்சு. வேணாம் நான் வரேன். இப்படி போகும் தெரியுமா தனுஷ்? ஃப்ளாட்டான கல் தான் போகும். இல்லடா நார்மல் கல்லே போகும். அப்படிலாம் போகாது. இப்போ 2 பிச்சா ஆகவே பார்க்கலாம். 2 ஆச்சு. சரி இது இப்போ பாரு. 1 2. ஆஹா இதுதான்டா 2. 4 பிச் போயிடுச்சுன்னா என்ன வச்சுக்கலாம்? என்ன வச்சுக்கலாம்? டீ வாங்கி தரேன். இப்போ டீ வேற? டீ கூட சேர்ந்து வேற ஒன்று வாங்கி தரேன். என்ன வாங்கி தரேன்? சென்டர் ஃப்ரெஷ். இல்லை வேற நீயே சொல்லு. 4 பிச். ஓகே 5 4 டைம் பவுன்ஸ் வாங்கி தரது. நான் இப்போ ஒரு 7 போடு. 4 பிச் 7 எல்லாம் போகாது. 7 எங்க போகுது? 1 2 3 4 கரெக்டா போடு. ஜூம் பண்ணிட்டியா? செம்மையா பண்ணிட்டேன். நீ போடுறியா? போடு. எங்கடா காணாம போயிடுச்சு? இப்ப பாருடா. இப்ப எப்படி போகுது? டேய் இவன் இதுக்குள்ள போட்டா மாப்ள. 1 தான்டா வந்து. ஏய் 3டா. 3 ஆமா அங்க 2 ஆச்சு இல்ல. ஒருவேளை நான் கேமராலயே பார்த்துட்டு இருந்தேன் போல. இப்போ நான் போடுறேன் பாரு. ஆக்சுவலி ஸ்டேட் லிஸ்ட்ல தேடினா எப்படிங்க கிடைப்பான்? அந்த மாதிரி வந்து பாருங்க. இப்போ நான் எப்படி போட போறேன் பாரு. எவ்வளவு போட்டா வின்னு? சரி 4 போட்டா வின்னா? ஓகே கரெக்டா. நீ கரெக்டா ஜூம் பண்ணிக்கோ, அப்புறம் ஏமாத்திர கூடாது. ஓகே சரி. எனக்கு இவனுக்கு போட்டி யார் அதிகமா போறாங்க? 1 2 3 4 5. அப்படிலாம் கிடையாது. அது என்ன கணக்கு? 3 இதாண்டா உருப்படியா ஒன்று போச்சு. ஏன்னா கல்லு கரெக்டா வாக்கா கிடைச்சிருச்சுங்க. அது ஒரு வாக்கா போடணும் போல தான். 1 2 3 4 5 6 செம்மையா போச்சுடா மாப்ள. சரி போது வா.
டேய் வாடா போணும். லாஸ்ட் கல்ரா. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. லாஸ்ட் 2 கல். வா பாரு ஃபர்ஸ்ட் இது. ஐயோ 1 2 3 4 5 சமயமதுல சூப்பரா இருந்துச்சுடா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ காமிச்சியா கரெக்ட்டா? போடா. அது 1 2 3 4 5 6 7 6 7 வாடா. நல்லா கேப்சர் ஆகுதா? டீ வாங்கி தரேன். டிக்கெட் டைம்ல ஆச்சுனா ஈவினிங் 4:39 ஆச்சுங்க. மாமா பொண்ணு காலேஜ்ல இருந்து கூப்பிட்டு வந்தாச்சு. அண்ட் வந்து காருமே டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்தாச்சு. மாமா பொண்ணு வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு கூப்பிட்டேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டேன்ட்டாங்க. சரி வண்டி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நம்ம ஷோரூம் அண்ணா, அதுவும் இந்த அண்ணனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயினாக ஹைலக்ஸ் என்னென்ன வண்டிக்குண்ணா நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு? ஹைலக்ஸ், ஃபார்ச்சுனர் அண்ட் கேம்ரி. வண்டி சிட்டியில் மட்டுமே 22 மைலேஜ் தரும். ஸோ வந்து அண்ணன் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மாமா பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஆக்சுவலி இது பொண்ணுங்களுக்கான அந்த மாதிரியான வண்டிலாம் கிடையாது, மென்ஸுக்கான வண்டிங்க. ஸோ அது அப்படி தான் இருக்கும். ஸோ மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து ஒரு பிக்கப் வண்டி வந்துட்டு இருந்துச்சு. இதை இங்கே பாருங்க, பார்த்த வண்டி அப்படிங்கிறான். பிக்கப் வண்டி இது ஒரு மாதிரி மாசிவான வண்டிங்க. ஸோ வந்து மேலே வந்து பண்ண ரூஃப் டாப் டென்ட் போட்டுட்டு, ஸோ பின்னாடி வந்து பண்ண ஒரு பைக்கை நிப்பாட்டிட்டு, ஆனால் பைக்கை நிப்பாட்டிட்டோம்னா நம்மளால க்ளோஸ் பண்ண முடியாது. க்ளோஸ் பண்ண அவசியம் இல்லை. இல்லை அது க்ளோஸ் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் லக்கேஜஸ் நான் எங்கே வைப்பேன்? லாக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல லீவர்ஸ்ல இருக்கு, வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஓகே 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 இப்படி கட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிறீங்க. நிறைய லக்கேஜஸ் இருக்குண்ணா எங்கிட்ட. இல்லை அது வேணா அந்த ஃப்ளிப் பண்ணிக்கலாம். சீட்ஸை வேணா ஃப்ரண்ட் 2 சீட்ஸ் வேணா ஃப்ளிப் பண்ணிக்கலாம். டிக்கெட் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 5 o'clock ஆச்சுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்மளோட ஓன் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இங்கே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம தோட்டத்து ரோடுக்கு இது செட் ஆகும். ஆக்சுவலி நம்ம தோட்டத்து ரோடுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியே மெயினாக செட் ஆகும். பட் ஈவெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எல்லாம் கரெக்டாக பூந்து வருதா, ஒரு ஆஃப் ரோடிங்கில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் தாங்க வண்டியை வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஷோரூமில் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். சீரியஸாக சொல்லப்போனால் டொயோட்டாக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். வந்து போனால் இங்கே வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்களே நம்ம ஊர் வரைக்கும். ஏன்னா நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வண்டி எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஃப் ரோட்லலாம் பூந்து விளையாடலாங்க. டூரிங்க்கெலாம் ஜம்முன்னு இருக்குங்க. ஆனால் ஹை ஸ்பீட்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுங்க. ஒரு 120 க்ரூஸ் பண்ணலாம் ஜாலியாக சந்தோஷமாக. ஆனால் வந்து மாடிஃபிகேஷன்லாம் நம்ம வீல்லாம் நம்ம சைஸ் மாற்றுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்படி இருக்கும்னு சொல்லி தரல. ஸோ இந்த இடத்துல வேறு இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராப்ளம் ஆகி போச்சுங்க. என்னென்னா இங்கே ஒரு பெரிய ஒரு கல் இருந்திருக்கும் போல், அந்த கல்லை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து தாரில் வந்து பண்ண வரும்போது அதில் வந்து பண்ண வண்டி மாட்டிருச்சு. அண்ட் வந்து இங்கே ஒரு பெரிய கல் ஒன்று இருக்குங்க, அடிக்கடி டயர் கிழிச்சிக்கிட்டே இருக்குது. இதோ இந்த கல் தான் கிழிச்சிக்கிட்டே இருக்குது அடிக்கடி. இது ரிமூவ் பண்ணுங்க இந்த லேண்டோட ஓனர்கிட்ட பேசி. ஆஹா ஜம்முன்னு ஏறி இறங்குது. ஆக்சுவலி என் மாமா பொண்ணு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணாங்க. அந்த வண்டி எடுத்துகிட்டு எதுக்கு டெஸ்ட் ட்ரைவ் போகிறீங்க, அந்த வண்டி வாங்க போகிறீங்களா, அப்போ எனக்கு பிடிக்கல, அதுவும் இல்லாமல் எதுக்கு வண்டி வாங்குறீங்க வண்டியா அப்படின்னு சொல்லி வண்டியாக திட்டினாங்க. அதுக்கப்புறம் நான் இருந்துட்டு சொன்னேன், சாமி கார் இல்லை சாமி, அந்த ஒரு கார் அங்கே இருக்குல்ல மதுரையில், அதை எடுப்போம் நம்ம முதல்ல அப்படின்னாங்க. அவங்க சொல்கிறதும் கரெக்ட் தான். உனக்கு பிடிச்சிருக்கா வண்டி? ரொம்ப நல்லா இருக்கா இல்லை நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோதான். வண்டி எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா சீரியஸாகவே சொல்ல போனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்னாடி ஒரு பைக்கை மாட்டிக்கிட்டு ஜம்மு நம்ம பாட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஹோட்டல், அதாவது ஹைவே ஃபுல்லாக நம்ம கார் ஓட்டிட்டுங்க, ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் நம்ம காரை நிப்பாட்டிட்டு பின்னாடி இருக்கிற பைக்கை இறக்கி விட்டு அப்படியே ஜாலியாக ஓட்டிகிட்டு போகலாம். முன்னாடி வேற ஒரு ஐடியா இருந்துச்சு, டே தனுசு இதெல்லாம் வேணாம்ல தனுசு, நீ தானே ஆங்கிள் எடுக்கணும்னு. அது இப்போ ஆங்கிள் எடுக்கிறேன் பாரு, இப்போ சுற்றி இதையும் சுற்றி. வேணாம் போதுமா? இப்போ திருப்பலாமா? ஒரு வீலு தான் மாட்டிக்க போதுரா. வண்டி ஒரு அப்படி கீழே இறங்கினாலும் அப்படி பின்னாடி ஏற்றிட்டு வந்துடலாம். ஆசையாக இருக்குது இறக்கி பார்க்கணுன்னு, பட் வேணாம். இங்கே பாருங்கள் இந்த பள்ளத்தாக்கில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வண்டி. இல்லை அங்கே தான் டேர்னிங்கில் தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இறங்கிச்சுன்னா அப்படியே டம்முன்னு கீழே இறங்கிடும். ஆனால் இதில் பார்க்குறதுக்கு இது மாதிரியே தெரிலடா, இது நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியுதுடா கேமராவில். பின்னாடிலாம் ஒரு வண்டி மாற்றோம் நாங்கள் கொஞ்சம் கான்ஷியஸ், நல்லா டைட்டாக கட்டிட்டு கொஞ்சம் கான்ஷியஸாக ஓட்டிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஆஃப் ரோட்டிங்லாம் ரொம்ப ஓட்டக்கூடாது. என்னடா வண்டி தூக்கி வைக்கிறியா? அதுக்கு ஒரு இது செட்டப் இருக்கும்டா. ஓ பின்னாடியா? அந்த ஒரு செட்டப் இருக்கும், அது இழுத்து விட்டு அப்படியே ஏற்றிக்கிற மாதிரி. அதுவும் இவங்ககிட்டே கேட்டால் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இறக்கி ஈஸியாக ஏற்றுற மாதிரி இருக்கணும். மைலேஜ் வந்து பார்த்தா ரீசெட் பண்ணேன், கிட்டத்தட்ட அவங்க கொடுக்கும்போது வந்து பார்த்தா 10லாம் காமிச்சது. நம்ம ஆஃப் ரோட்டில் கொஞ்சம் இழுத்து ஓட்டினதுனால ஒரு 6 காட்டுதுங்க. ஸோ மைலேஜ் வந்து பார்த்தா ஒரு 10-12 எதிர்பார்க்கலாம். ஹைவேல ஒரு 12 எதிர்பார்க்கலாம், அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது போலங்க. ஓகேங்க, என்ன எதுன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் நெக்ஸ்ட் பார்க்கணும். டிடிஎஃப் அர்ஜுன் வந்து பண்ண இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஓட்டிட்டு வந்துட்டாங்க. அர்ஜுன் எப்படி இருக்கு வண்டி ஓட்ட? போத்தா சஸ்பென்ஷனு? சஸ்பென்ஷன் பிரச்சனையாக இருக்கா? ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க.
அது வந்து அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்குது, நாங்கள் தான் பெரிய பெரிய குழியில் விடுறோம் போல். இல்லையாடா, நார்மலாகவே கொஞ்சம் மாற்றணுமோ? ஆனால் சஸ்பென்ஷன் மாற்றணுன்னா கூட, அதாவது ஃபுல் கஸ்டமைஸ்டு வெஹிக்கிள் ஆமாங்க, நம்ம எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமாம்மா. இப்போ பின்னாடி வந்து லீஃப் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்களா, 5 லீவ்ஸ் வருமாம்மா, நம்ம 7 லீவ்ஸ் கூட போட்டுக்கலாமாம்மா. அதுக்கு ஒரு சின்ன சார்ஜஸ். சஸ்பென்ஷனை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் டைப்பில் போட்டுக்கலாம். ஸோ வந்து உள்ளே ஃபுல்லாக லக்கேஜஸ் வச்சுட்டு நம்ம அப்படியே மூடிடலாம் ஷட்டரை வச்சு. தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதே வந்து பார்த்தா ஒரு பெட்ரூம் மாதிரி மாற்றிக்கலாம், படுத்துட்டு போகிற மாதிரி பண்ணிக்கலாம் மாப்பிள்ள. அங்கே மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே பெட்டு போட்டுட்டு தந்துடுவாங்க, நம்ம அப்படியே படுத்துக்கிட்டே வரலாம். எஸ் என்னடா அந்த மாதிரி தானே பண்ணிகிட்ருக்கேன் நீ. மறுபடியும் எங்கள் மாமா பொண்ணு கால் பண்ணாங்க, அந்த காரை மட்டும் வாங்கினீங்கன்னா நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னாங்க. என்ன ஏன் இப்படி ஒரு அப்படின்னு சொல்லி தெரில. விநாயகரப்பா கூடவே இருந்து காப்பாற்றுங்கப்பா. நம்ம பிளான் பண்ணுவோம், டிடிஎஃப் பிளான் பண்ணுவோம். இது ஃபைனல் கிடையாது. ஸோ இந்த வண்டியும் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம சைபர் ஸ்டடியும் பார்ப்போம். அதுக்கப்புறமும் வந்து பார்த்தா கொஞ்சம் டைம் எடுத்துப்போம். இப்போது டெஸ்ட் பண்ணி வச்சுக்கணுங்க. நம்ம திடீர்னு ஒரு நாள் வந்து, ஏன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக எதுவுமே பண்ண முடியாது. இப்போவே நம்ம எல்லாமே பார்த்து பிளான் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். 900க்கும் அப்படி தான் நான் பண்ணேன், நம்ம ஜார்விஸ்க்கும் அதே மாதிரி தான் பண்ணேன். ஃபஸ்ட்டே போய் டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணி கொட்டேஷன்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சோன்னே டக்குன்னு போய் வாங்கிட்டேன். முதல்ல நம்ம என்ன வண்டின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணுங்க. ஆக்சுவலி லேம்போகினி தேடிட்டு இருந்தேங்க. ஸோ அது லேம்போகினி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைப்பட்ட பட்ஜெட்டில் கிடைக்கவே இல்லை. ஸோ எல்லாமே கிடச்சிது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 CR தான் கிடச்சிது. ஸோ அதுக்கு நம்ம எங்கே போகிறது? பட் நான் தான் சொல்லிட்டேனுங்க, கண்டிப்பாக வாங்குறது உறுதி. என்ன தேதி மட்டும் கொஞ்சம் பின்னாடி அறிவிக்கப்படுமா, அவ்வளோதான். ஸோ வந்து நமக்கு என்ன ஆஃபர் தராங்க, நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி பார்ப்போங்க. அந்த வண்டி சூப்பராக இருந்துச்சு மாப்பிள்ள. டெஃப்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சைலன்சரை மட்டும் அப்படி சொல்லிக்கிறாங்க. ஸோ வந்து என் வாழ்க்கையில் இப்படி நான் ஓட்டினதே கிடையாது, இப்படி ஓட்டினதா சரித்திரமே கிடையாது. ஆனால் என்ன போய் ஏதோ ஸ்ட்ரீட் ரேசர் மாதிரி ஆக்கி வச்சுட்டானுங்கடா. அந்த 2G வேணாம், முகம் தெரிஞ்சுட்டு போய் மாட்டிக்க போகிறான். தம்பிங்களா அந்த மாதிரிலாம் ஓட்டாதீங்க. இப்படி நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க, இந்த மாதிரிலாம் ஓட்டாதீங்க. ஒரு ஹெல்மெட் கிடையாது, வந்து இப்படி வளைச்சி ஓட்டுறதுலாம் சுத்தமாக சேஃப்டியே கிடையாது. அது வந்து நீங்கள் கெத்தாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது முட்டாள்தனம். ஸோ அந்த மாதிரி வளைச்சி ஓட்டினா யாருமே பார்க்க போகிறது இல்லை, கேவலமாக மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு ஓட்டாதீங்க. சரி, என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே டிடிஎஃப், நம்ம ப்ளாக் இது பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பில்லைக்கன் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் ஃபைனலாக என்ன முடிவு வந்திருக்கேன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னாங்க 46 லட்ச ரூபா பக்கம் வருதுங்க ஹைலெக்ஸு. ஓட்டி பார்த்ததில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பவர் வந்து ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. பட் அந்தளவுக்கு எனக்கு பவர் ஃபீல் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா மேனுவல் வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 லட்ச ரூபா தான் டிஃப்ரெண்ட்டு. 47.25 லட்சம் என்னமாச்சு? கரெக்டாக தானே இருக்கு, நல்லா தெரியல, மேபி போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் பாட்டி சொல்கிறாங்க. ஏன்னா முடி வெட்டவே சொல்லி நம்ம பாட்டி பழகிட்டாங்க போல. வண்டி வந்து பார்த்தா டே நேற்று ஹைலெக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம்டா ஊருக்கா. ஆமாண்டா, ஏமாத்துவீங்க நீ எங்கே என் கூடயே இருக்குது இல்லை. ஸோ வந்து அவங்களுக்கு தெரியும் கூட இருக்கணும் இல்லையான்னு. ஸோ டிடிஎஃப் ஹைலெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவராக இருக்கும் தாங்க நினச்சேன். பட் வந்து பவர் கொஞ்சம் கம்மியாக தான் ஃபீல் ஆச்சு, நான் ஆசைப்பட்ட அளவுக்கு இல்லை. அதே மாதிரி சரி மேனுவல் எடுத்தால் ரேட்டு கம்மியாக இருக்கும்னு பார்த்தா 1 லட்ச ரூபா தான் டிஃப்ரெண்ட்டு. சரி இசுசு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ இன்னும் எதுன்னு சொல்லி சீக்கிரம் பார்ப்போம். ஓகே டிடிஎஃப், நம்ம ரன் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன வண்டி எடுக்கிறோமோ அப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே டிடிஎஃப், நம்ம வீடியோ ரன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிட்டு வெட்டிக்கிற எவ்வளோ வேகமாக போன போங்க. ஹெல்மெட் போட வண்டி எடுக்கிறீங்க. பை டிடிஎஃப் காமெண்ட்ஸ் பதமாக சேஃபாங்க. எந்த வண்டியை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசிச்சு நல்லா ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் எடுங்க டிடிஎஃப். ஏன்னா அந்த வண்டி உங்கள் கூட லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்க கூடிய வண்டி. இல்லை நான் செகண்ட் ஹேண்டில் வித்துருவேன் வாசா அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். பட் நீங்களே லைஃப் டைம் ஃபுல்லாக கூட வச்சுக்க போகிறீங்கன்னா நல்லா யோசிச்சு எடுங்க. நான் 900 ரொம்ப யோசிச்சு எடுத்தேன், R153 ரொம்ப யோசிச்சு எடுத்தேன், R3 ரொம்ப யோசிச்சு எடுத்தேன், நம்ம எடுக்க ஹயபுசாவையும் ரொம்ப 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 யோசிச்சு எடுத்தேன். அதனால நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இன்னும் நம்ம நல்லா ஆராய்ச்சி பண்ணி என்ன வண்டி எடுப்போம்னு சொல்லி செலக்ட் பண்ணுவோம் டிடிஎஃப். ஓகே டிடிஎஃப், பாய், லவ் யூ ஸோ மச்.